எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். போன வீடியோல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்தும், என்னென்ன தீமைகளை வெறுக்க வேண்டும், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி 4 தீமைகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாய் 3 ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆசீர்வாதம் ஞானம் என்ற ஒரு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, தீமையை வெறுக்கும்போது, அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம் ஞானம் என்ற ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நீதிமொழிகளிலும் பிரசங்கியையும் நாம் வாசித்து பார்த்தோமானால் ஞானத்தை குறித்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமானது ஆத்துமாவுக்கு இன்பமானது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றெல்லாம் அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் கவனித்து பார்த்தோமானால் ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது மிக மிக முக்கியம் என்பது நமக்கு தெளிவாய் வலியுறுத்துகிறது. ஞானம் என்பது அதாவது ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்கும். எதுக்காக ஞானம் மிகவும் முக்கியம் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி பகுதி. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை செவ்வையாய் நடத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு ஞானம் பிரதானம். அதே போல வேலை ஸ்தலங்களிலும் ஊழியங்களிலும் சபை நடத்துவதற்கும் ஞானமே பிரதானம். ஞானம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல நம்மில் அநேகர் நாம் ஞானம் இல்லாமல் பேசியிருப்போம், ஞானம் இல்லாமல் அநேக காரியங்களை செயல்களினால் செய்திருப்போம். இந்த காரியத்தின் நிமித்தம் நாம் அநேக தோல்விகளை கண்டிருப்போம், அநேக அழிவுகளை கண்டிருப்போம், அநேக துன்பத்தை கண்டிருப்போம், அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை நாம் சந்தித்திருப்போம். அப்ப ஞானம் இல்லாமல் செய்த செயல்களின் நிமித்தம் நமக்கு அழிவுகள் தான். அப்ப ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது மிக மிக முக்கியம். இந்த ஞானம் என்ற ஆசீர்வாதம், ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுறாங்களா? அப்ப ஞானம் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த ஞானத்தை கேட்டு ஒரு மனிதன் வேதாகமத்துல பெற்றுக்கொண்டார். அந்த மனிதன் யார் என்றால் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, ஜனங்களை நீதியோடும் நிதானத்தோடும் நியாயந்திருப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா கேட்கிறாரு. ஆண்டவரும் சாலமோன் ராஜாவுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுப்பதையும் நாம் வாசிக்கிறோம் வேதாகமத்துல. அதே போல ஞானம் என்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை குறித்து நாம் பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணுக்கமும் இரக்கமும் நற்கனிகள் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்துல 8 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற இப்படிப்பட்டதான ஞானம் சுத்தமுள்ள ஞானம். 2வது சமாதானம் உள்ள ஞானம். 3வது சாந்தமுள்ள ஞானம். 4வது இணுக்கமுள்ள ஞானம். 5வது இரக்கமுள்ள ஞானம். 6வது நற்கனிகளால் நிறைந்த ஞானம். 7வது பட்சபாதம் இல்லாத ஞானம். 8வது மாயமற்ற ஒரு ஞானம். இப்படிப்பட்டதான ஒரு விசேஷத்த ஞானத்தை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல தீமையை வெறுத்து நாம் தேவனுக்கு பயப்படும் போது இப்படிப்பட்டதான ஞானத்தின் ஆவியினால தேவன் உங்களை நிரப்புவார். 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கலாமா? 2வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்றால் ஒரு குடும்ப ஆசீர்வாதம். குடும்பம் என்பது இந்த பூமியில மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டோமானால் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள், பெரியவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்போ ஒரு குடும்ப தலைவனுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1 4 வரை நாம் வாசித்தோமானால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்,
உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு குடும்ப தலைவனை குறித்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்ப தலைவனா நீங்க, அப்ப இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அதே போல ஒரு குடும்ப தலைவியை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுக்கிற ஸ்திரீயா, அப்ப நீங்க எல்லாராலும், உலகத்தாலும், மனுஷராலும், எல்லாராலும் நீங்க புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் மாறுவீங்க. அதே போல இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. 115 சங்கீதம் 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று. அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளா, நீங்க வாலிப பிள்ளைகளா, பெரியவங்களா, நீங்க கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா மனுஷனுக்குள்ளும் இந்த ஆசீர்வாதம், இந்த ஒரு காரியம், இந்த ஒரு வாஞ்சை இருக்கும். என்ன வாஞ்சை என்றால், நாம் அநேக நாள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கவனமாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 27 இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீங்க இந்த பூமியில நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுனீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நீங்க செய்யணும். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படணும். இன்னொன்னு கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். தாயும் தகப்பனையும் கனப்பண்ணு, உன் ஆயுசு நாட்களை பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு உரைக்கிறார். அப்ப உங்களுடைய தாயும் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணும்போது உங்களுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக செய்கிறார். நீங்கள் தீமையை விட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல நீங்க வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருகச் செய்வார். இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது ஆசீர்வாதம் ஞானம் என்ற ஆசீர்வாதம், இரண்டாவது குடும்ப ஆசீர்வாதம், மூன்றாவது ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் போது நிச்சயமாக இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமேன்.